ஃபைட் இன்ஜினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போனா காமி இந்த படத்து ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல ஒன்லைனை பத்தி சொல்லணும்னா நம்ம ஹீரோ வந்து அகோரிகள் கூட்டத்துல ஒரு ஆளா இருக்காருங்க. ஸோ அங்க இருக்க அகோரிகள் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும். ஸோ இதனால வந்து அந்த மகேஸ்வரனுக்கு வந்து சாபம் கொடுத்துருக்காரு. இதனால வந்து இவரை இந்த கூட்டத்தை விட்டு அனுப்பணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஸோ இதனாலே ஒரு சண்டை வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த அகோரிகள் கூட்டத்திலேருந்து வெளியே வந்துடுறாரு. பட் அந்த அகோரிகள் கூட்டத்தில் இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு குருவா இருந்த ஒருத்தர் வந்து நீ இந்த இடத்துக்கு போனா உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போறாரு. அப்பதான் அங்க இருக்கிறவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் இருக்கு, அந்த மஷ்ரூமை நீ சாப்பிட்டனா உன்னோட பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து அந்த மஷ்ரூமை தேடி இமயமலைக்கு வந்து கிளம்புறா அப்படி நம்ம ஹீரோ. ஸோ இவர் கூட வந்து ஒரு டாக்டரும் போறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தின ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஸோ இதனால வந்து நம்ம ஹீரோ கூட அவங்களும் அந்த டிராவல் பண்ணி போறது அதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோக்கு சில இல்யூஷன்லாம் தோணுது. அதாவது ஒரு சின்ன பொண்ணு வந்து தனிமையில் இருக்க மாதிரியும், இன்னொரு பையன் வந்து ஒரு ரிசர்ச் லேப்ல வந்து கஷ்டப்படுற மாதிரியும் நம்ம ஹீரோக்கு வந்து தோணுது. ஸோ இந்த 3 கதையும் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த 2 பேருக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றது இந்த படத்துல வந்து சொல்ல வந்திருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த அகோரிகள் கூட்டத்திலேருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும் போது அவருடைய குரு சொன்ன மாதிரியே வந்து அந்த சொல்யூஷனை தேடி கிளம்புறாரு. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் இருக்கு, அந்த மஷ்ரூமை வந்து நீ எடுத்துக்கிட்டனா உனக்கு இந்த பிரச்சனை வந்து தீந்துரும் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்றாரு. ஸோ இதனால வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மஷ்ரூமை தேடி போறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. அது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம சிவன் அவர்கள் இருக்க இமாலயா அங்கதான் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அதனால அங்க அவருடைய நடப்படைத்த தொடங்குறாரு. இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து இந்த ஆராய்ச்சியை பத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால வந்து இவங்களே வந்து கூட கூட்டிட்டு போங்க, இவங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, உனக்கு தேவை மஷ்ரூம், இவங்களுக்கு தேவை அந்த ஆராய்ச்சி. ஸோ இதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து போனீங்கன்னா அந்த வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அங்க போறதுக்கு வழி தெரியாது, பட் ஆனா அந்த டாக்டருக்கு அங்க போறதுக்கான வழி தெரியும். இதனாலே இவங்க 2 பேரும் வேற வழியே இல்லாம ஒன்று சேர்ந்து போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டிராவலிங்ல போகும்போது தான் அந்த சின்ன பொண்ணும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசர்ச் லேப்ல இருக்க அந்த பையனும் சரி எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்கன்ற அந்த சூழ்நிலையை கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை வந்து இது பாஸ்டா இல்லை ப்ரெசண்டா இல்லை பாஸ்ட்ல நடக்கிற விஷயமான்றது புரியாத மாதிரி அந்த ஃப்ளோவை கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குமே இந்த டிராவலிங் ரொம்பவே நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு செகண்ட் ஹாஃப் போகும்போது நம்ம ஹீரோக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரி கைக்கு வந்தது எட்டாம போச்சுன்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை எப்படி எடுத்துக்கிறாரு, அவர் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்றாரு. ஸோ அது தீர்த்தாரா இல்லையா அப்படி நம்ம ஹீரோக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து தெலுங்குல இருந்ததுனால கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் பட் ஆனால் அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் நல்லாவே புரிஞ்சது. இந்த படத்துல நம்ம டாக்டர் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஸோ இதனால நம்ம டாக்டரை காப்பாற்றுதா இல்லை இவருடைய பிரச்சனையை முடிக்கிறதான்ற ஒரு இதுல தான் போயிட்டு இருந்தது. பட் அந்த சின்ன பொண்ணு சொன்னலைங்க, அந்த சின்ன பொண்ணு அப்புறம் வந்து அந்த ரிசர்ச் லேப்ல இருந்த அந்த பையனுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன ஒரு கனெக்ட் இருக்குன்றதே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அங்க காட்டினாங்க. இதை வந்து நீங்க பார்க்கும்போது இந்த படத்தோட எண்டிங்லே அடப்பா இச்சே இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்த வச்சிருக்கலாமோ இல்லை இந்த விஷயத்துக்கு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு இல்லாம ஒரு படத்தை எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றத இந்த படத்துல வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட கேஸ்டிங் க்ரோ பத்தி சொன்னா இந்த படத்தோட கதாநாயகன் விஸ்வாஸ் சிங், நான் அவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த படத்துல ஒரு ஆக்டிங்கும் சரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்து அந்த இமாலய பிரதேசம்லாம் அந்த பனிப்பொழிவு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வறட்சிடும். ஸோ அந்த சீன்லாம் வந்து இவங்க வந்து அந்த ஸ்பாட்லேயே போய் எடுத்தாங்களா இல்லை கிராஃபிக்ஸ் வச்சு எடுத்தாங்களான்னு புரியாது. ஸோ அந்த அளவுக்கு இவரோட ஆக்டிங்கும் சரி, அந்த இடத்தோட பேக்ரவுண்டும் சரி, இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட ஆக்டிங்கே ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. இந்த படத்துல சாந்தினி அவர்கள் வந்து டாக்டரா வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோக்கு வழிகாட்டியா வராங்க. ஸோ இவங்களும் அவங்களோட ஆக்டிங் வைஸ் நல்லாவே காட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவங்களும் வந்து கூடயே போயிட்டு அந்த கஷ்டத்தை இவங்களும் அனுபவிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல இவங்கெல்லாம் இறந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சு இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டும் போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இவங்களோட ஆக்டிவேஸ் இந்த படத்துல நல்லாவே காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிநயா அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் வந்து ஒரு பொண்ணுக்கு அம்மா வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு தெய்வதரிசியாக இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிங் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் இவங்க வந்து தெய்வதரிசியாக இருக்காங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு நல்லபடியாக பிறந்துட்டா நான் தெய்வதரிசி ஆயிரும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு பொண்ணு நல்லபடியாக பிறந்ததுனால இவங்க வந்து தெய்வதரிசி ஆயிடுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரிலாம் போகுது, அவங்க எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறாங்க, தான் பொண்ணை பிரிஞ்சு அவங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு அவங்களோட ஃபீலிங்ஸ் வைஸும் சரி, எமோஷன் வைஸும் காட்டினதுல எல்லாமே நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துக்கு. அடுத்ததான் இந்த படத்துல இருந்து சின்ன பொண்ணா வந்திருக்கு ஹாரிகா, அவங்கள பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லாவே இருந்தது. தான் அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பொண்ணு எந்த மாதிரிலாம் அது ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டி, தான் அம்மா மேல ஒரு வெறுப்பு இருந்தாலும் ஒரு கட்டத்துல விரும்புற மாதிரி காட்டி அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது அந்த ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லாவே காட்டியிருக்காங்க. இது ஆக்டிங்கா இல்ல உண்மையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இவங்களோட நடிப்பு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முகமது, இவர் வந்து இந்த ரிசர்ச் லேப்ல தான் காட்டுவாரு. ஸோ அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுவாரு. ஸோ கடைசியில் அவர் அங்கேருந்து தப்பிச்சாரா இல்லையான்ற ஒரு விஷயம் வந்து திகிலாவே கொண்டு போன விது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கட்டத்துல தான் சித்தலான்னு கத்தியெல்லாம் எடுத்துட்டு போகும்போது உண்மையை கருத்தத்து சித்துறாருன்னு நினைச்சோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம அந்த இடத்துல இருந்து தப்பிக்க என்னெல்லாம் முயற்சி பண்ணாரு, அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அந்த காத்தின விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட ஆக்டிவிஸும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த அகோரிகள் கூட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச் லேப்ல நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல நடக்கிற அந்த ஸ்டோரி ஆகட்டும், இந்த எல்லா இடத்துலயும் நடிச்ச அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வித்யாதர் காகிதா, இவர் வந்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அந்த ஸ்டோரி வைஸா சரி, அப்புறம் வந்து இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் சரி, இந்த கதையை எதை நோக்கி போகுது அப்படின்னு வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி எதிர்த்த விதமும் ரொம்ப நல்லது. இந்த படத்துல இருக்க கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எப்படி கரெக்டாக அவங்கள பொருந்துவாங்க அப்படின்றத பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த விஷயங்கள் நல்லாவே காட்டியிருக்காரு. ஸோ நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நல்லாவே காட்டியிருக்காரு. இந்த படத்துல டிஓபி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் என்ன இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.